நேற்று பார்த்தீங்கன்னா, நான் மொட்டை போட்ட வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். அதில் வந்து நான் மொட்டை போட்டதை வந்து அப்லோட் பண்ணல. கணவர் வந்து மொட்டை போட்டதுலேருந்து முட்டி போட்டு நடந்த வரைக்கும் அப்லோட் பண்ணியிருப்பேன். அப்போ வந்து நிறைய சிஸ்டர் அண்ட் பிரதர் வந்து கேட்டிருந்தீங்க, ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதற்காக தான் இந்த வீடியோவை வந்து மறுபடியும் போடுறேன். பாருங்கள். பார்த்தீங்கன்னா 2 வருஷம் முன்னாடி நான் மொட்டை போட்டிருக்கேன். மனசில் பார்த்திங்கன்னா தாங்க முடியாத ஒரு பாறை இருக்கும்போது தான் நம்ம வந்து கடவுளை வந்து தேடுவோம். நான் வந்து அப்படிலாம் நான் என்னுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா வெற்றியாக இருந்தது தோல்வியாக இருந்தாலும் எப்போதுமே நான் கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் தான் இருக்குன்னு நினைப்பேன். ஏன்னா மனிதர்களை விட கடவுள் மட்டும்தான் நம்முடைய லைஃப்பில் வந்து இருப்பாருங்கிறது நம்பிக்கை எனக்கு. ஏன்னா மனுஷங்க வந்து நம்மளை ஈஸியாக ஏமாற்றிடுவாங்க. ஏன்னா நான் பல தோல்விகளை வந்து பார்த்துட்டேன் என்னுடைய லைஃப்பில். கடவுளுடைய ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வாழ்க்கையை வெற்றி பெற முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா பையனுக்காக வேண்டிக்கிட்டு போட்ட மொட்டை. அவங்க வந்து நல்லா இருக்குங்காக. இந்த கோயிலுக்கு போகிறதுக்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் போக முடியல. மாதாவை பார்க்க எனக்கு பல தடைகள் வந்துச்சு, பல பிரச்சனைகள் வந்துச்சு. இதனால் பல கொஸ்டின்லாம் வந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, இதெல்லாம் தாண்டி தான் அந்த கோயிலுக்கு என்னால் போக முடிஞ்சும். நம்ம அவ்வளோ சீக்கிரத்தில் எளிதில் பார்த்திங்கன்னா எங்கேயுமே அதாவது ஒரு இடத்துக்கு போக முடியாது. அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது சோர்ந்து போகக்கூடாது. அதையும் தாண்டி தான் நான் அந்த கோயிலுக்கே போனேன். நிறைய நடுவீங்க மொட்டை முடியும் எப்படி கண்ண முடியும்னு நினைக்கலாம். அவங்க பார்த்திங்கன்னா தண்ணியை வந்து தலையில் நிறையாவே கோரி ஊற்றிட்டாங்க. அது வந்து சொட்டு சொட்டாக ஆகிட்டே இருந்துச்சு. கண்ணுக்குள்ளலாம் விழுந்துட்டு வாயிலெலாம் விழுந்துட்டு, அதனால தான் கண்ணை மூடி உட்காந்துட்டு அப்படியே. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. முடி இருக்கிறத விட மொட்டை போட்டது ரொம்ப அழகாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு பார்த்து சொல்லுங்கள். சரிங்களா? நிறைய வீடியோ கேட்டிருந்தீங்க. உங்களுடைய கமெண்ட்டுக்கு லேட்டாக வீடியோ போடுறதுக்காக மன்னிக்கவும். இப்போ வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுவேன், பாருங்கள். உங்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்போது மனிதர்களை நம்புவதை விட தெய்வத்தை நம்பி போங்க. அதுதான் பெஸ்ட் என்னை பொறுத்தளவு. தேங்க்யூ.